Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் மைக்ரன்ஸ். இது செகண்ட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லிட்ரேச்சர் ஆஃப் த மார்ஜினலைஸ்ட்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல வரக்கூடிய ஒன் ஆஃப் த கீ டேர்ம்ஸ். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி அந்த யூனிட்ல நிறைய டாபிக்ஸ் பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் மைக்ரன்ஸ். ஓகே, நம்ம ஆல்ரெடி ரெஃப்யூஜிஸ் பார்த்துருப்போம். ரெஃப்யூஜிஸ், மைக்ரன்ஸ், இமிக்ரன்ஸ் இது மூணுமே கிட்டத்தட்ட ஒரு சின்ன வேரியேஷனோட தான் இருக்கும். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. In post-colonial or marginalized literature, the term migrants refers to individuals or groups who move from one place to another, often as a result of colonial history, its aftermath, or the global economic and political dynamic shaped by colonialism. So, colonialism பாதிப்புகளினால, ஓகே, அதோட ஆஃப்டர் மேத்தா இருக்கலாம், இல்லைன்னா கொலோனியலிசம் பீரியடா இருக்கலாம். அந்த ரிசல்ட் இருக்கு இல்லையா, கொலோனியலிசம் காரணமாக ஒரு கண்ட்ரில ஏற்படக்கூடிய பல்வேறு சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். பொலிட்டிக்கலா நிறைய சேஞ்சஸ், அட்மினிஸ்ட்ரேஷன்ல அடுத்தது சொசைட்டில நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஸோ எக்கனாமிக்கலா அவங்க நிறைய டவுன்ஃபால்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த ரிசல்ட் காரணமா என்ன பண்ணுவாங்க, they want to have a better living. அவங்க அந்த நாட்டுல இருக்க முடியல, இல்ல ஏதோ காரணங்கள்னால ஒரு நல்ல லிவிங் தேடி பெட்டரா வாழணும்ன்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா they move from one place to another. ஓகே, ஸோ அகதிகள் அப்படிங்கிறப்ப they are forced to move. ஓகே, கண்டிப்பா அவங்க அந்த நாட்டுல இருந்தா அவங்க உயிரோடவே இருக்க முடியாத சொந்த நாட்டுலங்கிறப்போ ஃபோர்ஸ் பண்ணப்படுறாங்க. ஓகே, வேற வழியே இல்ல, வாழ்றதுக்கு வேற வழியே இல்லாம போறப்ப அவங்க ரெஃப்யூஜி ஆகுறாங்க. இவங்க மைக்ரன்ஸ் கொஞ்சம் வாலண்டியரா தான் மூவ் ஆகுறாங்க. ஓகே, இவங்க மைக்ரன்ஸ் பாத்தீங்கன்னா கண்ட்ரியை விட்டு தான் போகணும்னு கிடையாது. இப்போ நம்ம ஊர்லயே பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் நிறைய சவுத் இந்தியால வேலை பார்க்கறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் அவங்க எல்லாமே மைக்ரன்ஸ் கேட்டகரியில வருவாங்க. ஸோ மைக்ரன்ஸ் நாட்டை விட்டு போகணும்லாம் அவசியம் கிடையாது. நாட்டுக்குள்ளேயே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றவங்களும் மைக்ரன்ஸ் தான். ஒரு நாட்டை விட்டு வேலை தேடி இன்னொரு நாட்டுக்கு போனாலும் மைக்ரண்ட் தான். Okay, so migration in this context can be voluntary or forced. So voluntary தான் பெரும்பாலும் இருப்பாங்க, sometimes வேற வழி இல்லாமல் கிளம்புவாங்க. And it involves crossing national, cultural or linguistic borders. The linguistic borders தாண்டினாலே அது migrant ஆயிடும். Linguisticனா என்ன, language. So language borders, for example, நம்ம நிறைய பேர் பீகார்ல இருந்து வர்றாங்க, பீகாரிஸ் நிறைய இங்க வர்றாங்கன்னா பீகாரி பேசுறவங்க, ஸோ அவங்களோட லாங்குவேஜ் பீகாரி. ஓகே, ஸோ அங்க இருந்து they come to a state like தமிழ்நாடுனா தமிழ் பேசுற ஒரு பார்டருக்குள்ள வர்றாங்க. ஸோ they cross linguistic border, they cross cultural border. ஓகே, சம்டைம்ஸ் நேஷனல் பார்டர் கிராஸ் பண்ணி போகிறோம். ஓகே, இது எல்லா டேர்மையும் எல்லாருமே மைக்ரன்ஸ் அப்படிங்கிற அந்த டேர்முக்கு கீழே வந்துருவாங்க. Migrants in post-colonial literature are typically portrayed as people seeking better opportunities. So, post-colonial literature இருக்கட்டும், marginalized literature இருக்கட்டும், migrants portray பண்ணிருக்கிறப்போ better opportunities தேடி தான் போவாங்க. இப்போ ரெஃப்யூஜி பார்த்தப்ப என்ன சொன்னோம், வேற வழியே இல்லாம மூவ் ஆகுவாங்க. அவங்களோட வாழணும்னா அவங்க வெளியேறணுன்ற கட்டாயத்துல இருப்பாங்க. பட் மைக்ரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அவங்க கண்ட்ரிலேயே வேலை கிடைக்கும் தான் இவங்களுக்கு, அவங்க இடத்துலயே வேலை கிடைக்கும், ஆனா ரொம்ப கம்மியா இருக்கும் சேலரி, இல்ல அவங்க சுச்சுவேஷன் அவங்க ஊர்ல கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி மூவ் ஆகுவாங்க. எஸ்கேப்பிங் பாவர்ட்டி. ஸோ பீகாரிஸ் மெயினா வர்றதே பாவர்ட்டி எஸ்கேப் பண்ணதான் தமிழ்நாடு மாதிரி ஸ்டேட்ஸ்க்கு வராங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருப்போம். ஏன்னா அங்க அவங்களோட சேலரி எல்லாம் கம்மியா இருக்கும். ஸோ தே கம் ஓவர் ஹியர். வார் இருக்கும், பர்சிக்யூஷன், இந்த மாதிரி காரணங்களுக்காகவும் வெளியேறாங்க. டு ரீபில்ட் தேர் லைஃப்ஸ் ஆஃப்டர் த டிஸ்ரப்ஷன்ஸ் காஸ்ட் பை கொலோனியலிசம். ஸோ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பேசிக் காரணம் என்னவா இருக்கும், இவ்வளவு பிரச்சனை அவங்க ஸ்டேட்ல இருக்கு, அவங்க கண்ட்ரில இருக்குன்னா காரணம் கொலோனியலிசமா தான் இருக்கும். The literature often explores the complex identities of these migrants who may feel a sense of displacement, alienation or ambivalence as they navigate new cultural and social environments. அப்போ இவங்கள பத்திய லிட்ரேச்சர் இல்ல இவங்களுக்காக எழுதப்பட்ட லிட்ரேச்சர் எதை எக்ஸ்ப்ளோர் பண்ணும், எதை பத்தி பேசும் அப்படின்னு சொன்னா
சென்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, இது ஆல்ரெடி ரெஃப்யூஜிஸ்லயும் பார்த்திருப்போம். சென்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், மூவ் ஆகுறதுனால ஏற்படக்கூடிய வழிகள், அவங்க நாட்டை விட்டு அவங்க ஊரை விட்டு வெளியேறதுனால அவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய இமோஷனலான அவுட் பிரேக், இது எல்லாத்த பத்தியும் டீல் பண்ணும். ஏலியனேஷன், புதுசா ஒரு இடத்துக்கு வர்றப்போ தன்னை வேற ஒருத்தனா, அந்த ஊருக்கே சம்பந்தமில்லாத ஒருத்தனா நினைக்கிறது தான் ஏலியனேஷன். ஸோ அதே மாதிரி ஆம்பிவேலன்ஸ், as they navigate new cultural and social environments. ஸோ ஆம்பிவேலன்ஸ் அப்படிங்கிறப்போ அதை மிக்சட் ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நியூ கல்ச்சுரல் என்வயான்மெண்ட்குள்ளே போகிறப்போ, நியூ சோஷியல் என்வயான்மெண்ட்குள்ளே போகிறப்போ அவங்களுக்கு ஒரு மிக்சட் ஃபீலிங்ஸ் தான் இருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும், இந்த ஊரில் வேற பழக்க வழக்கம் இருக்கும். ஸோ தே ஹாவ் டு அட்ஜஸ்ட் டு அவங்களுக்கு சம்மந்தமில்லாத. இப்போ நம்மளே பாருங்க, நம்ம ட்ரெடிஷன், இப்போ வி கோ டு யூஎஸ், நம்ம பசங்க எல்லாம் யூஎஸ் போகிறாங்க, இங்கிலாந்து போகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆரம்பத்துல அவங்களுக்கு வந்து அந்த கல்ச்சரோட நிறைய விஷயங்கள் என்ன பண்ணாது, புரிப்படாது. இது என்னது, இது பப்ளிக் பிளேஸ்ல இப்படி நடந்துக்கிறாங்களே, நிறைய விஷயங்கள் வந்து ஷாக்கா இருக்கும். அது வந்து கல்ச்சுரல் ஷாக்கா. ஓகே, அங்க வந்து இட் இஸ் வெரி காமன் தேர். ஓகே, காமனாவே நம்ம செய்யாத நிறைய விஷயங்கள் அங்க வந்து நடக்கும். ஸோ அது வந்து ஒரு கல்ச்சுரல் ஷாக் கொடுக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க என்ன பண்ண, அந்த மிக்சட் ஃபீலிங்ஸ் எல்லாம் சேர்ந்து உருவாகும்னா அதை ஆம்பிவேலன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. So, அடுத்து migrant literature. Migrant literature refers to a body of literary works created by or about migrants. அடுத்த விஷயம் வந்து migrant literature பத்தி நம்ம படிக்க போறோம். அது மைக்ரன்ஸ்னா யாருன்னு தெரிஞ்சுட்டோம். அவங்க லிட்ரேச்சர் எது அப்படின்னு சொன்னா லிட்டரரி ஒர்க்ஸ் தான். ஒன்று மைக்ரன்ஸ் எழுதப்பட்ட மைக்ரன்ஸ்னால எழுதப்பட்ட லிட்ரேச்சர் மைக்ரண்ட் லிட்ரேச்சர். மைக்ரன்ஸை பத்தி எழுதியிருந்தாங்கன்னா அதுவும் மைக்ரண்ட் லிட்ரேச்சர். ஓகே, this genre explores themes of displacement, identity, cultural clash, homesickness and search for belonging. So இந்த விஷயங்கள் எல்லாமே migrant literatureல நம்ம பார்ப்போம். So என்னென்ன மாதிரி themes? Displacement, நான் சொன்னேன் இல்லையா, டிஸ்பிளேஸ்மெண்ட்னால ஏற்படக்கூடிய வழிகள். ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்கும், தான் யாருன்ற ஒரு தேடல் இருக்கும். கல்ச்சுரல் கிளாஷ் இருக்கும், நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முதல்ல சொல்றேன் இல்லையா, கல்ச்சுரல் ஷாக், கல்ச்சுரல் கிளாஷ். ஓகே, ஹோம் சிக்னஸ் இருக்கும், சொந்த ஊரை போய் பார்க்கணும், மனுஷங்களை பார்க்கணுன்ற ஆசை இருக்கும். அண்ட் சர்ச் ஃபார் பிலாங்கிங், நான் இந்த ஊர்ல வந்து ஒரு பிலாங்கிங்னஸை கிரியேட் பண்ண துடிக்கும், எல்லாரோடையும் பழகணும்னு ஆசைப்படும். ஓகே, ஸோ மைக்ரண்ட் லிட்ரேச்சர் ப்ரொவைட்ஸ் இன்சைட்ஸ் இன்டு த சேலஞ்சஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் navigating between different worlds. So migrant literature பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து இன்சைட்ஸ் கொடுக்குது, ஒரு நல்ல பார்வை கொடுக்குது into the challenges and experiences of individuals. அவங்களோட சவால்கள், அவங்களோட அனுபவங்கள், the individuals navigating between different worlds அப்படிங்கிறப்போ அவங்க ஹோம் கண்ட்ரி ஒரு வேர்ல்டு, அது ஒரு தனி கலாச்சாரம். இப்போ when they go to another கண்ட்ரி, அவங்க they face different. நம்ம கண்ட்ரிக்குள்ளே ஏன் வந்து நம்ம கண்ட்ரி எல்லாம் சப்கான்டினென்ட்னு சொல்றாங்க, ஒரு ஸ்டேட்டை விட்டு வெளியே போனாலே அது இன்னொரு கல்ச்சர் மாதிரி ஆகி போயிடுது. சொன்ன அதே எக்ஸாம்பிள்ஸ் தான். பீகாரிஸ் இங்க வரப்போ அவங்க நிறைய கல்ச்சுரல் கிளாஷ் அவங்க ஃபைண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத நிறைய பழக்க வழக்கங்கள் நம்ம கிட்ட இருக்கும். ஃபுட்ல இருந்து எல்லாமே சேஞ்ச் ஆகும், ஃபுட்டு, ட்ரெஸ் கோடு, பழக்க வழக்கம் எல்லாமே, everything changes. Okay, so migrant literature provides insights into the challenges and experiences of individuals navigating between different worlds. So அவங்க என்ன பண்றாங்க, ரெண்டு வேர்ல்டுக்கு இடையில தடுமாறிட்டு இருப்பாங்க. And it often challenges the concept of national identity and the boundaries of culture. அப்போ எந்த ஐடென்டிட்டி அவங்களுக்கு, நேஷனல் எது, அவங்க ஸ்டேட் எது அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த மைக்ரண்ட் லிட்ரேச்சர்ல நம்ம பார்க்கக்கூடிய தீம்ஸா இருக்கும். ஐடென்டிட்டி அண்ட் ஸோ இதெல்லாம் முக்கியமான தீம்ஸா நம்ம பார்க்குறோம். அது இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்க ஐடியாஸை பாருங்க. ஐடென்டிட்டி அண்ட் பிலாங்கிங்னா என்னன்னு பார்க்குறோம். மைக்ரண்ட்ஸ் ஆஃபன் ஸ்ட்ரகிள் வித் கொஸ்டின்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி கிரைசிஸ், தான் யார் அப்படிங்கிற ஒரு தேடல். புது ஊருக்கு போறப்போ நம்மளுக்கான மரியாதை இங்கே இருக்கு, சொந்த ஊர்ல எல்லாருக்கும் உனக்கு தெரியும், எல்லாரோடையும் நம்ம பழகிட்டு இருப்போம், இந்த வீட்டு பையன் இங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை, புது ஊருக்கு போறப்போ அந்த யாருமே நம்மளுக்கு தெரிஞ்சவங்களே இருக்காது. ஸோ ஒரு தேடல் இருக்கும் நம்மளே அறியாம. ட்ரைங் டு பேலன்ஸ் த கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் வித் த நீட் டு அசிமிலேட் இன் டு அ நியூ சொசைட்டி.
தேம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட கல்ச்சுரல் அந்த ஹெரிட்டேஜையும் விட்டுறக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அவங்க கலாச்சாரத்தையும் விட்டுறக்கூடாது. அட் த சேம் டைம் நியூ சொசைட்டியோட கல்ச்சரோடையும் மிங்கிள் ஆகணும். ஸோ இது ரெண்டுக்கும் இடையில பேலன்ஸ் பண்ண முடியாம கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அப்புறம் பவர் அண்ட் மார்ஜினலைசேஷன். மைக்ரன்ட்ஸ் ஆஃபன் ஃபேஸ் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் மார்ஜினலைசேஷன். டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொன்னா அவங்கள வந்து பயஸ்டா பாக்குறது, அவங்கள ஒதுக்கி வைக்கிறது. அப்போ புது கண்ட்ரிக்கு போறப்போ அவங்கள செகண்டரி சிட்டிசனா ட்ரீட் பண்றது தான் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்றோம். வேறுபாடு பாக்குறது. ஓகே. அப்புறம் மார்ஜினலைசேஷன். மார்ஜினலைசேஷன்னா நமக்கு சொல்லும் ஒரு ஒரு ஓரத்துல அவங்கள ஒதுக்கி வைக்கிறது. அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இன் தேர் நியூ என்வயான்மெண்ட். ஸோ ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுவாங்க, அவங்கள ரொம்ப பயங்கரமா யூஸ் பண்ணிக்குவாங்க, அவங்கள வச்சு மத்தவங்க காரியம் சாதிச்சுப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து மார்ஜினல் லிட்ரேச்சர்ல நம்ம பார்க்கக்கூடிய தீம்ஸா இருக்கும். அடுத்ததான் நோஸ்டால்ஜியா அண்ட் மெமரி. நோஸ்டால்ஜியானா பழைய ஞாபகங்களை நோஸ்டால்ஜியா அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுக்கே இப்போ பாட்டி தாத்தா ஊருக்கெல்லாம் போனோம், நம்ம அந்த சின்ன வயசுல அங்க வளர்ந்துருப்போம். என்னைக்கோ போறப்போ வி ஹாவ் த ஃபீலிங்ஸ் ஆஃப் நோஸ்டால்ஜியா, அதை தான் நோஸ்டால்ஜியா அப்படின்போம். ஓகே. அந்த ஜஸ்ட் இங்க இருந்தே நம்ம நினைச்சு பார்ப்போம் இல்லையா, பாட்டி தாத்தா ஊரு, அவங்கள பத்தி நினைக்கிறப்போ அந்த நிறைய விஷயங்கள், அந்த கிராமத்தை பத்திய நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ஞாபகம் வந்தா தட் இஸ் கால்ட் இஸ் நோஸ்டால்ஜியா. நோஸ்டால்ஜியா மெமரி கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தரக்கூடிய விஷயங்கள் தான். ஓகே. மைக்ரன்ட்ஸ் மே கேரி வித் தம் எ டீப் சென்ஸ் ஆஃப் நோஸ்டால்ஜியா ஃபார் தேர் ஹோம்லேண்ட். அப்ப மைக்ரன்ட்ஸ் வந்து வெளிநாட்டுக்கு போயிடுறதுனால they don't forget their homeland. they have nostalgia for their homeland. அவங்க கண்ட்ரியை பத்தி நோஸ்டால்ஜியா அவங்க கிட்ட இருந்துட்டே இருக்கும். அங்க எவ்வளவு நல்லா இருக்கும். ஒரு தீபாவளிக்கு அங்க போவாங்க, யூஎஸ்ல இருப்பாங்க, அங்க ஒரு வெடிச்சத்தம் கூட கேட்காது, ஒரு செலிப்ரேஷன் கூட இருக்காது, ஒரு ஹாலிடே கூட இருக்காது. அவங்க போய் ஒர்க்கிங் பிளேஸ்ல உட்கார்ந்துருக்கணும். அப்ப அவங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? கண்டிப்பா நம்ம ஒரு ஞாபகம் தான் வரும். இப்போ அங்க எப்படி இருக்கும், நம்ம சொந்தக்காரங்களாம் எவ்வளவு ஜாலியா இருப்பாங்க அப்படின்னு. ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது, ஸோ தே ஆர் தேர். அப்போ அவங்களுக்கு என்ன நடக்கும்? ஒரு ஊர்ல இருக்க ஒரு திருவிழாவே நடக்குது, தே ஆர் தேர்னா அவங்களுக்கு கண்டிப்பா பழைய ஞாபகங்கள், அன்னைக்கெல்லாம் எவ்வளவு ஜாலியா இருந்தது இல்லைன்னா they would be thinking இல்லையா. that is nostalgia which is often idealized or remembered through a lens of loss. அப்போ எவ்வளவு மிஸ் பண்றோம் அப்படின்னு ஒரு இந்த லாஸ் ஃபீலிங் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இதுல வந்துரும். அடுத்து கல்ச்சுரல் கான்ஃபிளிக்ட். த கிளாஷ் பிட்வீன் த ட்ரெடிஷன்ஸ் அண்ட் வேல்யூஸ் ஆஃப் த மைக்ரன்ட்ஸ் ஹோம்லேண்ட் அண்ட் தோஸ் ஆஃப் த நியூ கண்ட்ரி இஸ் அ காமன் தீம். அடுத்ததா வந்து ட்ரெடிஷன்ஸ், அந்த கிளாஷ் இருக்கும் இல்லையா. ஒரு நம்மளோட ட்ரெடிஷன் வேற மாதிரி இருக்கும். இங்க வந்து சாரி எல்லாம் கட்டி அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்போம். அங்க போனோன்னு நம்ம சாரி கட்டிட்டு போனா அங்க வித்தியாசமா பார்ப்பாங்க. ஓகே. ஸோ அப்போ அந்த கல்ச்சுரல் கிளாஷ்க்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, மாற வேண்டியிருக்கு. அப்போ ட்ரெடிஷன்ஸ், வேல்யூஸ் ஆஃப் த மைக்ரன்ட்ஸ் ஹோம்லேண்ட் இதெல்லாம் விட்டுட்டு அண்ட் தோஸ் ஆஃப் த நியூ கண்ட்ரி பழக வேண்டியிருக்கு. அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ண வேண்டியிருக்கு, அவங்கள மாதிரி பேண்ட் ஷர்ட் போட்டுக்க வேண்டியிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு காமன் தீமா பார்க்குறோம். ஓகே. அப்புறம் அடாப்டேஷன் அண்ட் சர்வைவல். அடாப்ட் ஆகிறது, சர்வைவல், வாழ்றதுக்காக ஒரு சில விஷயங்களை கத்துக்கிறது தான் சர்வைவல். ஓகே. ஸோ மைக்ரண்ட் லிட்ரேச்சர் ஆஃபன் டீடைல்ஸ் த ஸ்ட்ராட்டஜிஸ் தட் இண்டிவிஜுவல்ஸ் யூஸ் டு அடாப்ட் டு நியூ என்வயான்மெண்ட்ஸ். அப்போ மைக்ரண்ட் லிட்ரேச்சர்ல இதுவும் ஒரு அடிக்கடி வர தீமா தான் இருக்கு. என்னன்னா ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ், அவங்க வந்து வாழ்றதுக்காக நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க டு அடாப்ட் டு நியூ என்வயான்மெண்ட்ஸ். அந்த புது சூழலுக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாத்திக்கிறதுக்காக, இன்க்ளூடிங் த சேலஞ்சஸ் ஆஃப் லாங்குவேஜ் பேரியர்ஸ். ஸோ கண்டிப்பா லாங்குவேஜ் நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியும்னு நினைச்சிட்டு போவோம், அவங்க பேசுறது கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்கும், இப்போ ஒரு புது லாங்குவேஜ் மாதிரி இருக்கும். ஸோ இட் இஸ் அ லாங்குவேஜ் பேரியர். அவங்களோட இங்கிலீஷ், அந்த நேட்டிவ் பேசுற இங்கிலீஷ் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கும் நம்ம கிட்ட இருந்து. இல்லை ரொம்ப ஸ்பீடா பேசுவாங்க, அவங்களோட ப்ரொனன்சியேஷன், த வே ஆஃப் ஸ்பீக்கிங், மாடுலேஷன் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இட் இஸ் அ பேரியர். அப்போ எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம், சோஷியல் இன்டெகிரேஷன், அவங்க அந்த சொசைட்டியோட இன்டெகிரேட் ஆகணும்னு நம்ம நினைக்கிறது, இது எல்லாமே வந்து they are common themes found in migration literature. ஓகே. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஒரு சிலது பாருங்க, நம்ம பார்க்கலாம். த நேம்சேக், இது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு நாவல் ரிட்டன் பை ஜம்பா லஹரி. ஜம்பா லஹரியோட இந்த நாவல் வந்து இட் டீல்ஸ் வித் த கிளாஷ் பிட்வீன் இந்தியன் அண்ட் அமெரிக்கன் கல்ச்சர்ஸ். அவங்க ஒரு இந்தியன், ஸோ இந்தியன் அமெரிக்கன் கல்ச்சர்ஸ்குள்ள உள்ள கிளாஷ் பத்தி அவங்க நிறைய பேசியிருப்பாங்க. த இமிகிரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் த சர்ச் ஃபார் ஐடென்டிட்டி. ஸோ இங்க இருந்து அங்க போனவங்க, இங்க இருந்து அங்க போன ஒருத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், சர்ச் ஃபார் ஐடென்டிட்டி பத்தி தான் நேம்சேக் பேசுது. ஓகே.
அடுத்து கைட் ரன்னர்னு ஒரு புக். இதுல 1 or 2 எழுதுனீங்கன்னா போதும். த கைட் ரன்னர் பை காலித் ஹுசைனி Khalid Hosseini. Okay, this novel, while primarily set in Afghanistan, also explores the experience of Afghan immigrants. So இது வந்து கைட் ரன்னர் வந்து ஆப்கன் immigrants பத்தி பேசுது. அடுத்ததா பிரிக் லேன் பை மோனிகா அலி. This novel follows a Bangladeshi woman who moves to London, dealing with her personal growth and the cultural challenges she faces in her new environment. So பிரிக் லேன்ல வந்து ஒரு பங்களாதேஷி உமன் அவங்க கண்ட்ரியை விட்டு லண்டன் போறப்போ அவங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ். கைட் ரன்னர்ல ஒரு ஆப்கானிஸ்தானி யுனைடெட் ஸ்டேட்ஸ் போறப்போ வரக்கூடிய பிரச்சனை. நேம் சேக்ல இந்தியன் அமெரிக்காவுக்கு போறப்ப ஏற்படக்கூடிய பிரச்சனை. இது எல்லாம் தான் மைக்ரண்ட் லிட்ரேச்சருக்கான சில எக்ஸாம்பிள்ஸ். I hope you understood my explanation. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications, and thank you for watching.